Shankar IAS. We help you to fulfill the dreams of IAS examination. எல்லோருக்கும் என் வணக்கம். பல பெருமக்கள் பேசி இருக்கிறார்கள், இன்னும் சில பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். ஒரு பொருளை பற்றி பலர் பேசினால் இறுதியாக பேச வருகிறவர்களுக்கு என்ன பேசுவது என்றே புலப்படாது. ஆனால் மனதிற்குள் மழையை வருவிக்கிற இந்த அருமையான விழாவில் ஒரு பழத்தை பிழியலாம், சாறு கிடைக்கும். ஆனால் எத்தனை முறை பிழிந்தாலும் இந்த உலகத்தில் சூடு தணியாமல் இருக்கிற ஒரே பழம் சூரிய பழம். அதைப் போல இத்தனை பெருமக்கள் அருமை தம்பி கோபால் என்கிற பழத்தை பிழிந்தாலும் சூடு தணியாத சூரிய பழமாக எத்தனை பேரும் பேசலாம், எத்தனை நாளும் பேசலாம். அப்படி பேசி பேசி பார்த்தாலும் பேசுவதற்கு இன்னமும் இருக்கிறது என்கிற உணர்வே இங்கே மேலோங்கி நிற்கிறது. இங்கே பலர் பேசினார்கள். வைதேக சொற்களின் வசந்த பத்திரிகைகளிலே வந்தது. இன்றைக்கு நக்கீரன் கோபால் அவர்களே அரசியலுக்கு வந்துவிட வேண்டாம் என்று சொன்னார். நாளைக்கு யாரை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்ல போகிறாரோ எனக்கு புலப்படவில்லை. ஒருவேளை அரசியல் வரக்கூடாத இடம் என்பதை அவர் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு எண்ண தோன்றுகிறது. அரசியலுக்கு கோபால் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டு அரசியல் கோபாலிடத்தில் வந்த பிறகு அவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பத்திரிகைக்காரன் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை நிர்ணயிக்க இயலும் என்பதற்கு இந்தியாவினுடைய பத்திரிகை வரலாற்றிலேயே கோபால் ஒருவர்தான் அடிப்படையாக இருக்கிறார். ஏன் அதை சொல்கிறேன் என்றால், 38 வயதான இந்த கோபாலை இன்றைக்கு பார்க்கிறவர்கள் பெருமைப்படுகிறார்கள், அவருடைய சாதனையை பேசுகிறார்கள். 23 வயதாக அவர் இருந்தபோது 15 ஆண்டுகளுக்கு முந்தி எங்களுடைய தாய் பத்திரிகையிலே ஓவியராக நான் அவரை அமர்த்தியவன். நான் அன்றைக்கு அவர் வரைந்த ஒரு படத்தை பார்த்தேன், பாரதியாருடைய படம். அதிலே அந்த பொறி பறக்கிற கண்களும் முண்டாசு கட்டும் முறுக்கிவிட்ட மீசையும் பார்த்தவுடன், கோபால் அவர்களே நீங்கள் உடனே வேலைக்கு வரலாம், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், இன்றே சேர்ந்து விடுங்கள். ஆனால் எனக்கு தேவை கொத்தனார்கள், சிற்பிகள் அல்ல. நீங்கள் கொத்தனார் அல்ல, சிற்பி என்று சொன்னவன். அவர் எவ்வளவு நுட்பமானவர் என்றால், என்னுடைய பத்திரிகையில் அவர் பணியாற்றிய காலத்தை இன்றைக்கு நான் கனிவோடு எண்ணி பார்க்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பின்னுக்கு திரும்பி பார்க்கிற போது எனக்கு தெரிவதெல்லாம், ஒரு நாள் என்னுடைய படத்தை வரைந்து கொண்டு வந்தார். நிறைய நண்பர்கள் என்னுடைய படத்தை வரைந்து எனக்கு காண்பிப்பார்கள். ஆனால் அன்றைக்கும் கூட, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முந்தி கூட, ஒரு ஓவியனுக்கு இருக்கிற அந்த உண்மையான உள்ளம் என்ன என்றால், இதில் எனக்கு ஒரு வடு இருக்கும், இது வடுவை போட்டால் எங்கே இவன் வருத்தப்படுகிறார் என்று பல ஓவியர்கள் விட்டு விடுவார்கள். இந்த வடுவை கூட தெள்ள தெளிவாக வரைந்து உண்மையானவன், ஒரு கலைஞன், ஒரு ஓவியன் உண்மையானவன் என்பதுதான் அவருக்கு இருக்கிற சிறப்பு. அப்படி பணியாற்றியவர். அந்த ஓராண்டு காலம் தாய் வார இதழினுடைய சரித்திரத்தில் மறக்க முடியாத பக்கம் என்று நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அருமை தம்பி கோபால் அவர்களுக்கு இன்றைக்கு நடைபெறுகிற விழா, என்னை போன்ற பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் நடைபெறுகிற விழா என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், நான் இத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி அவரை அறிந்திருக்கிற போது, பொதுவாக கோபால் நீங்கள் பார்ப்பதை போல அவருடைய மீசைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் அந்த நாளில் நான் எல்லாம் நினைத்தேன். கூச்ச சுவாபம் உள்ளவர், அவ்வளவு தூரம் மென்மையாக ஒரு பெண்ணை போல அவர் நடந்து கொள்வார். இதுதான் ஆரம்பத்திலே 15 ஆண்டுகளுக்கு முந்தி என்னுடைய மனதிலே படிந்திருக்கிற அவருடைய தோற்றம். அவ்வளவு கூச்ச சுவாபம் உள்ளவர் இப்படிப்பட்ட பாராட்டு விழாவிற்கு ஏன் ஒத்துக்கொண்டார் என்கிற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அவரை அடித்து பிடித்து இழுத்து வைத்துத்தான் இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனாலும் கூட இதிலே நாணி கோணி அவர் உட்கார்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? அதிலே ஒரு நியாயத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அருமை தம்பி நக்கீரன் கோபால் அவர்களுக்கு நடைபெறுகிற இந்த பாராட்டை பத்திரிகையாளர்கள் எல்லாம் தங்களுக்கு நடத்துகிற பாராட்டு என்று ஒட்டுமொத்தமாக கருதாமல், அதிலே கூட சில பேர் இன்றைக்கு இழித்தும் பழித்தும் பேசுகிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது, அப்படிப்பட்ட கயவர்களுக்கு பாடம் நடத்துகிற விதத்தில் ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் தம்பி கோபாலுக்கு எதிராக இருக்கலாமே தவிர, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பூமி பந்திலே தமிழ் பேசுகிற தமிழ் சாதி அத்தனையும் கோபாலுக்கு பின்னாலே இருக்கிறது என்பதை காட்ட வேண்டிய அவசியம் இன்றைக்கு நமக்கெல்லாம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிற விழா ஒரு ஆண்டு காலம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் என் வேலையை விட்டுவிட்டு நான் கோபாலுக்காக பேசுவேன். காரணம், இப்படிப்பட்ட கருப்பு ஆடுகள் பத்திரிகை உலகத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது. என்ன வேண்டும் என்றாலும் சொல்லலாம் என்றால், பத்திரிகை இருக்கிறது என்பதற்காக அப்படி சொல்லக்கூடாது. மற்றவர்களைத்தான் பழிக்கிறார்கள் என்கிற காலம் சென்று இன்றைக்கு ஒரு பத்திரிகைக்காரனை கூட
பத்திரிகைக்காரனே பழிப்பதென்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி பொறுத்துக் கொள்வது எனக்கு புலப்படவில்லை. அவரிடத்தில் இருக்கிற நியாய உணர்வுக்காக அவரை பாட்டார்கள். கலைஞர் அவரோடு படம் எடுத்துக் கொள்கிறார், அரசு தூதர் என்று அறிவிக்கிறார், சென்று வா தம்பி என்று சொல்கிறார், எல்லாம் நடக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன், எதையும் எதிர்பார்க்காத கோபால் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், அதே கலைஞருடைய அரசு தவறு செய்தால் உள்ளே அல்ல அட்டைப்படத்திலே இந்த ஆட்சி தவறு செய்கிறது என்று சுட்டி காட்டுகிற அந்த தன்மையைத்தான் நான் இன்றைக்கு பெரிதும் பாராட்டுகிறேன். ஒரு முதல்வரிடத்தில் கலைஞரிடத்திலே நெருங்கி இருக்கிற காரணத்தால் அவருடைய குற்றம் குறைகளை சொல்லக்கூடாது என்று இருக்கிற பத்திரிகைக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் அவராலே பாராட்டப்படுகிற அதே வாரத்தில் அட்டைப்படத்தில் இந்த தவறு நடக்கிறது, இந்த ஊழல் நடக்கிறது என்று சுட்டி காட்டுகிற பேராண்மை அவருக்கு இருக்கிறது என்றால் அவர் நியாயத்தினுடைய நிமிர்ந்த வடிவமாக இன்றைக்கு அன்பு தம்பி கோபால் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு விருட்சத்திற்கு நீங்கள் விழா எடுக்கிறீர்கள், ஆனால் விதையை பார்க்கிற என்னுடைய கண்கள் இன்றைக்கு பனிக்கின்றன. அல்லாமா இக்பால் என்கிற அருமையான கவிஞன் சொன்னான், இளம்பிறையே வருந்தாதே, பூரண சந்திரன் உனக்குள்ளேதான் புதைந்திருக்கிறான் என்று சொன்னான். நான் அந்த இளம்புரையை பார்த்தவன், நாளும் பொழுதும் அது பூரண சந்திரனாகிற இந்த பொலிவான காலத்தில் நான் வாழ்வதை பெருமை என்று நினைக்கிறேன். ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆரம் வீரப்பன் பேசுகிற போது சொன்னார், இந்த சமுதாயத்தில் மனிதனை மிருகமாக்குகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அருமை தம்பி கோபால் அவர்கள் ஒரு மிருகத்தை மனிதனாக்கியவர் என்று சொன்னார். எல்லோரும் பேசுகிற போது வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதா வேண்டாமா என்று குளிர் அறைகளிலே உட்கார்ந்து கொண்டு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று பேசுகிறவர்களும் மன்னிப்பு வழங்கவே கூடாது என்று பேசுகிறவர்களும் வீரப்பனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. இதைத்தான் அடிக்கோடு போட்டு நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சௌகரியமாக உட்கார்ந்து பேசுகிற இடங்களில் பொழுதை கழிப்பதை போல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீரப்பனுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டுமா வேண்டாமா, கூடவே கூடாது என்று பேசுகிறார்களே, அந்த பெருமக்களை கேட்கிறேன், வீரப்பனுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டுமா என்கிற கேள்வியை எழுப்புகிறவர்களிலே பல பேர் வீரப்பனாலே மன்னிப்பு பெற வேண்டியவர்கள், வீரப்பனிடத்தில் இருந்து மன்னிப்பு பெற வேண்டியவர்கள். காவல்துறை இதுவரை கற்பழித்திருக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை என்ன, கொண்டு வைத்திருக்கிற ஏழை வாழைகளின் எண்ணிக்கை என்ன, கண்ணீரும் கம்பளையுமாய் இன்றைக்கு அவலைகளாக வாழுகிற ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை பதில் சொல்ல வேண்டும். வீரப்பனை சுட வேண்டுமா, சுடுங்கள். ஆனால் இந்த அக்கிரம செயலில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறைக்காரனை, காக்கி சட்டைக்காரனை நிறுத்தி வைத்து நேராக சுடுகிற நாளில் வீரப்பனை சுடுவோம், அதுதான் நியாயமாக இருக்க இயலும். காவலர்கள் பல பேர் காக்கி சட்டைகளை போடுகிற போது தங்கள் இதயங்களை கலற்றி வைத்து விடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதை போல எவ்வளவு கொடுமையானவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வீரப்பனுடைய சரித்திரம் என்றைக்கும் நின்று நிலவுகிற சாட்சியமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன், தமிழகம் பாராட்டுகிறது, பூமி பந்திலே எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுகிறார்கள். இந்திய நாடு பாராட்ட வேண்டும். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் இந்த மக்கள் எல்லாம் பாராட்டுவதை விட அரசாங்கம் என்ன பாராட்டிவிடும் என்று. அல்ல அல்ல, இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம், எவரவர்கள் இதில் ஈடுபட்டு செயலாற்ற வேண்டுமோ அவர்கள் இன்றிலிருந்து செயலாற்ற வேண்டும். இந்த குடியரசு தினத்தில் அற்புதமான இந்த சரித்திர சாதனைக்காக நக்கீரன் கோபால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இந்திய அரசு பத்மஸ்ரீ என்கிற விருதை தர வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாம் தர வேண்டும் பெற வேண்டும் என்று பேசுகிறோம், ஆனால் விருதுகளை கூட வழங்குவதில்லை, வாங்கிக் கொள்கிறார்கள். என்றாலும் கூட இந்திய அரசாங்கம் உயிர்களை மதிக்கிறது என்பதற்கு உலகத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் எதிர்வருகின்ற குடியரசு திருநாளில் பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்க வேண்டும். ஏன் தெரிகிறதா? பத்மஸ்ரீ பட்டம் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பட்டியலை சொன்னால் காலம் நீளும், சில பேருடைய தலைகள் தாழும். அதை சொல்லவில்லை. அப்படி பத்மஸ்ரீ பட்டம் பெற்றாலும் இந்த கோபாலை பொறுத்தவரை, அவருடைய சரித்திர சாதனையை பொறுத்தவரை, ஒரு பத்மஸ்ரீ பட்டம் கூட இமயமலையின் நெற்றியில் ஒரு கைக்குட்டையை கட்டியதை போலத்தான் இருக்கும். ஒரு கரிய யானையினுடைய துதிக்கையில் ஒரு மோதிரத்தை செருகியதை போலத்தான் இருக்கும். என்றாலும் தமிழகம் இந்தியாவிலே தான் இருக்கிறது. இது இந்தியாவிற்கு பெருமை, இந்திய வரலாற்றுக்கு பெருமை. அந்த காரணத்தால் இந்திய அரசாங்கம் இந்த நக்கீரன் கோபாலுக்கு உயிர்களை காத்த உத்தமன் என்பதால் ஒரு அடையாளமாக குறைந்தபட்சம் பத்மஸ்ரீ அந்த விருதினை இந்த குடியரசு திருநாளில் அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய எதிர்பார்ப்பு மாத்திரமல்ல, தமிழகத்தில் இருக்கிற 6.5 கோடி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்தமான குரல். இதற்கு இந்திய அரசு தலைவணங்கித்தான் தீர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வதோடு, அவரை பெற்றிருக்கிற பெற்றோர் இங்கே இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு சொல்கிறேன்,
1000 ஆண்டுகள் தவமிருந்து பெற்றிருக்கிற அருமை பிள்ளையை சுமந்திருக்கிற இந்த கர்ப்ப கிரகத்தை வணங்குவதோடு என் வார்த்தைகளை நிறைவாக்குகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.